வசதி வாய்ப்பாக இருக்கிறோம். நான் கூட ஒரு தலைமையாக இருக்கிறேன்னா நான் என்னுடைய பள்ளிக்கு நான் செய்யறானு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வகையில் இந்த பள்ளிக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இதை செஞ்சிருக்கிறாங்க. ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை பாடம் சொல்கிறேன். அதே மாதிரி நான் 21 நான் சென்றால்தான் நான் இந்த பள்ளிக்கு தலைமை செயலர் வந்தேன். நான் கரெக்டாக 1 இயர் இருந்தேன். நான் 22/7/2024 வந்தேன். கரெக்டாக 21/7/2025 நான் வேற பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். இந்த ஒரு வருஷம் நான் இங்கே இருக்கிற பெரிய ஆண்டோர் சண்டல் நான் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த பள்ளிக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆண்டோட நம்ம நடத்தணும். அதுக்கு நம்முடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்ன, இந்த பள்ளி விட்டு பெற்றோர் மீட்டிங் நாமெல்லாம் அங்கே செய்வோம் போடுவோம். பெற்றோர் மீட்டிங்கில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது யாருக்கும் நம்ம வரதில்லை, சப்போர்ட் இல்லை. இந்த பள்ளிக்கு எவ்வளோதான் நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான செய்திகள் நம்ம வந்தாலும் பெற்றோர் நீங்களாவது உங்களுக்கு சார்ந்திருக்கிற பெற்றோர்கள் பள்ளியோட நீங்கள் வரணும், பள்ளிக்கு வரணும். பள்ளி வந்து நம்மளுக்கு பில்டிங்ல நமக்கு நிறையா இருக்கு, பில்டிங் நிறையா இருக்கு, அது நமக்கு பெருமை கிடையாது. நீங்கள் வந்து நமக்கு அதிகமாக சேரணும், மாணவனுடைய எண்ணிக்கை அதிகமாகணும், மாணவர்கள் நம்மளுக்கு வந்து ஒழுக்கம் இருக்கணும். நான் 1 இயர் நான் பட்ட வேதனைகள் அவ்வளோவா இல்லை, நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம தலைப்பீட்டை தலைவர் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சாலை சார் அவர்கள் சொல்லியிருக்கிறேன், பெருசாமி சார் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய அகில் சாருக்கு சொல்லியிருக்கிறேன். நான் பேர் சொல்றது யாருன்னு எனக்கு இதில். ஏன்னா இவ்வளவு இந்த ஆட்டோமேட்டிக் நீங்களாம் இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு வேலை இருக்கிறீங்கன்னா அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு இங்கே இருக்கு. இதை நம்ம சிறுபோட நம்ம அதை எடுத்துட்டு போவோம்னா பேரண்ட்ஸ் தான் இருக்கு. நான் உண்மையிலேயே சொல்றேன், இந்த பள்ளி கூட நீங்க வாங்க. இப்போ மட்டுமே வந்துட்டு போனா பள்ளி நம்மளுக்கு இல்லை, சிறப்பா இல்லை. பள்ளி நடைபெறும் போது வாங்க, மாணவருடைய செயலை பாருங்க. நீங்க சொன்னீங்க எவ்வளவோ நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு. நீங்க இப்போ கேட்ட சூழ்நிலை அப்படி இல்லைங்க, மாணவர்கள் இல்லை. அதான் தயவு செய்து என்னுடைய தலைமையாசிரியர் பணி, நான் இருந்த பணியில என்னுடைய வேலையை நான் சொல்றேன். நீங்க பள்ளிக்கு அடிக்கடி வரணும், மாணவருடைய செயல் இருக்குதுன்னு பாருங்க. அப்பதான் பள்ளி நம்மளுக்கு பெருமடையும் சிறப்படையும். எவ்வளவோ செய்யறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து லட்சம் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற சான்றோர்கள்லாம் போய் நம்ம கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு வாரி வரி எங்களுக்கு வழங்கினார்கள். மிக்க நன்றி. பள்ளியின் சார்பாகவும் இங்க ஆட்டோமேட்டிக் நிறைய சேவை செஞ்சிருக்கிறாங்க. முக்கியமான விதைகள் அறக்கட்டளை நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து மாணவர்களுக்காக நம்மளுக்கு விநாயகம் தெற்போகம் அவங்களுடைய அவங்க அறக்கட்டளை சார்பாகவும் நிறைய நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு விஷயமாகட்டும் எவ்வளவு நாள் நம்ம கேட்ட உடனே நான் சந்திக்காத இதே கிடையாது. இருக்கிற அதிக பேர் நான் பார்த்துருக்கிறேன், நான் வாங்கியிருக்கிறேன். நல்ல பள்ளிக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், நம்ம நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வேணும். காம்பவுண்ட் இல்லாம செய்கிற எந்த செயலும் நம்மளுக்கு அது சிறப்பா இருக்காது. போன வாரம் ஒரு செய்தி பாருங்க, வாட்ஸ்அப்ல இருக்கு. நம்முடைய பகுதியை சார்ந்தவங்க தான் மாணவர்கள் 5 பேர் வந்து நம்முடைய ஆபீஸ் ரூமு இங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அது வாட்ஸ்அப் யாரு இருக்காது. நான் எல்லா வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி சொன்னேன். ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி சொல்லி வந்து பாருங்க, நானே வாய்ஸ் எப்படின்னு பாருங்க அப்படின்னு. எச்எம் ரூம் பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இது போட்டு வச்சிருந்தாங்க, லைட்டு எல்லா ரூமும் லைட் போட்டு வச்சிருந்தோம். வெளியே எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் இங்கே போட்டு எல்லாம் உடைச்சி இந்த மாதிரியான விஷயம் நம்ம பள்ளியில் நிறைய நம்மளுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம ஐயா அந்த எவ்வளவு அந்த செஞ்சு கொடுத்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நம்மளுக்கு காம்பவுண்ட் முக்கியமாக இருக்கணும். காம்பவுண்ட் நிறைய போய் காம்பவுண்ட் இப்போ நீங்கள் வந்து இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த சைடில் போய் பார்த்துட்டு போங்க. காம்பவுண்ட் போனால் எல்லாமே பழைய காம்பவுண்டாக இருக்கு. அங்கங்கே இது போட்டு ஓட்ட போட்டாங்க. மேற்கொண்டு நீங்க பள்ளியோட வளர்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க, அது பாருங்க. எல்லாருமே இதுதான் என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு இங்க பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுவாங்க. அதனால என்னுடைய தாய்மான அருமையான கருத்து, இந்த நம்முடைய பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கண்டிப்பா இருக்கும். காம்பவுண்ட் இருந்தால் நம்ம எல்லாமே பாதுகாக்க முடியும். அந்த வகையில உங்களை கேட்டுக்கிறேன், இதை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பள்ளி சிறப்பாடையும் அது கேட்டுக்கொள்கிறேன். வந்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என் சொந்த ஒரு பார்த்து